ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விரிப்புகள் 3 இருக்கலாம்ன்றாங்க சொல்லலாம். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஃபிராஷுன் லிஸ்ஸௌஜ், கணவனுக்கு ஒரு விரிப்பு. ஃபிராஷுன் லிஸ்ஸௌஜா, அதாவது மனைவிக்கு இம்ராத்தி ஒரு விரிப்பு. இது வந்து குடும்ப வாழ்வையும் புரிந்துணர்வுலையும் வரும். அது எப்படி கணவனுக்கு ஒரு பெட், மனைவிக்கு ஒரு பெட், சரியா? நம்ம 2 பேருக்கு ஒரு பெட் தானே. இது எப்படி இமாம் இப்னுல் ஜௌசி சைதுல் காத்திர் அழகா என்ன செய்வார், விளங்கப்படுத்துவார். ஒரு பெட். 3வது விருந்தாளிக்கு ஒரு பெட் நாங்க ரசூலுல்லாஹ், அதாவது ஒரு விரிப்பு நாங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் விருந்தாளிக்கு உண்ட செட்டப் பண்ணி வைக்கிறது ரசூலுல்லாஹ் வீண் விரைவுன்னு சொல்லல. இது ஆளை பொறுத்து வித்தியாசப்படும். ஒரு ஆள் விருந்தாளிக்கு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறாரு, பிள்ளைன்னு சொல்ல இல்லாது. 3 வீடு உண்டு, சரியா? தண்ட பிள்ளைகளுக்கு ஒரு வீடு, தண்ட ஃபேமிலிக்கு ஒரு வீடு, என்ன விருந்தாளிக்கு ஒரு வீடு கட்டி வைக்கிறாரு. யாரும் என்ன செய்யலாது, ஹராம்னு சொல்ல இல்லாது. 3 ரூம் கட்டுறா அவனோட வசதி கேட்ப. 2 ரூம், 3வது ரூம் யாருக்கு வேணும்னு சொல்லி. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து அப்போ 3 ரூம் தான் கட்டுற அர்த்தம் இல்லை. இந்த ஹதீஸில் தேவையில்லாத கட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டலாம்னு சொல்கிறாங்க. 10 பேருக்கிறான் பிள்ளைகள், 10 பேருக்கு 10 ரூம் கட்டுறாரு. சிலவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. சில பணக்காரர்கள் பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளையும் அந்த வயசாகிட்டு அவன் எல்லாருக்கும் ரூம் ஒன்று கொடுக்கணும் தானே, இஸ்லாம் பிரித்து வைக்க சொல்லிக்குதானே. இவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துடும். ஹதீஸை கொண்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறாரு. இஸ்லாம் வந்து படுக்கையில் விரிப்பு வச்சு இவனுக்கு 2 ரூம் தான் கட்டுற வசதி ஆகிக்கும். அப்போ நம்ம படுக்கையில் பிரித்து வைக்கிறேன்னா என்ன, ரூமுக்குள்ளே 4 பெட் போடுறதானே அர்த்தம். இவர் ஹதீஸை அவருக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிண்டு 10 ரூம் கட்ட போகிறார். 10 பிள்ளைக்கு 10 ரூம் கட்ட போகிறாரு. இது வீண் விரயம் தானே. இது வீண் விரயம் இல்லை, உட பிரச்சனை. இது உனக்கு கம்யூனிச பிரச்சனை ஒன்றைக்கு விலகிட்டா உனக்கு வந்து கம்யூனிச பிரச்சனை ஒன்றைக்கு, அல்லது வைத்தறிச்சல், சரியா? இது ஒன்றைக்கு. இது வந்து அல்லது கில்லத்துல் ஃபிக்காவும் இருக்கலாம். ஃபிக்குடைய நேர்மையானவங்கள்ட்ட அது ஃபிக்குடைய குறைபாடாக இருக்கலாம். அவன் வசதிக்கு என்ன சொன்னால் 10 பிள்ளை 10 ரூம் கட்ட போகிறன்றான். பிரித்து வைங்க இடத்துல உச்சகட்டமாக இல்லையா? அது பாதுகாப்பாக இல்லையா? அவனுக்கு பாதுகாப்பு தான். அவன் பிரித்து வைங்க இடத்துல அவன் மேக்சிமமாக செய்கிறான். அவனுக்கு வசதிக்கு அவன் செஞ்சுட்டு போகிறான். ஒரு ரூமை திறந்து பார்க்குறாரு. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, ஒரு ஒரு அட்டாச் பாத்ரூம், வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் கட்டுற சம்பந்தம் அது ஒரு சைடு, சரியா? எல்லாம் செஞ்சுக்கிறார். வீண் விரயமா இல்லை. ஒரு பிரிச்சு போகுதான் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, சரியா? அவன் ஒரு மகளுக்கு அத்தனை வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிறான். இதை வீண் விரயம் லிஸ்ட்ல சேர்க்கலாது. அவன் வசதிக்கு அவன் செஞ்சுக்கிறான். இதே ஒருத்தன் கடன் எடுத்து செய்யறான்னு வைங்களேன், அதையும் வீண் விரயத்தை சேர்க்கலாது. அவனுக்கு கட்டையில் மாய்ந்தான். ஆனா கட்ட இயலாது. கட்ட இயலாத ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி அவன் செய்வானா இருந்தா இப்ப இது வீண் விரயம். அவனோட லைஃபுடைய மற்ற செலவுகளுடைய பணத்தை இந்த ஆடம்பரத்துக்காக, இந்த வசதிக்காக கொண்டு வந்து லைஃப் அடமானம் வச்சுக்கிறான். இதே கொண்டு லோன் எடுத்தான்னு வைங்களேன், வட்டியில இன்னும் டபுள் ட்ரிபிளா என்ன செய்யுது போகுது. ஒன்று வீண் விரயம், 2வது ஆடம்பரம், தேவையற்ற விஷயத்துக்கு கடன் எடுத்தது, அடுத்த ஹராமான வழியில் என்ன செஞ்சது, அணுகினது. எனவே வீண் விரயம் லிஸ்ட்ல நம்ம புரிஞ்சு கொள்றது இதுதான். ஒரு இந்த அமைப்புல செய்யறது, ரைட்? இப்போ அப்ப ரசூலுல்லாஹ் அந்த வீடு சம்பந்தமான ஹதீஸ்ல இருந்து அதை மிச்ச தெளிவா என்ன செய்யறோம், நம்ம புரிஞ்சு கொள்றோம்.